வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை அப்படின்னு சொல்லி சொன்னாலே பெயர் பெற்ற ஒரு சிட்டி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். மதுரை அப்படின்னு சொன்னா மல்லிகைப்பூ வந்து ஃபேமஸ், மீனாட்சி அம்மன் திருக்கோவில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ லேட்டஸ்டா என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னா, நம்ம மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் டைம்ஸ். இது ரொம்ப அழகா கலக்கலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டிஎம்எஸ் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமத்துல ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆயிருக்குது. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து ரொம்ப கலகட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ? இல்ல பிரபு, ஷோ வந்து கலக்கட்டுறது மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்தும் ரசிகர்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா? அதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற பகுதிகளில் இருந்து டிஎம்எஸ் ரசிகர்கள் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. டிஎம்எஸ் ரசிகர்கள் எல்லாமே அவருடைய பாட்டை பாடி இன்னைக்கு கலக்க போறாங்க. அந்த ஷோவை தான் இப்ப நம்ம போய் பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா, உற்சாகமா நமது மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் நிகழ்விற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய உற்சாகமான கரவொலிகளோடு நம்ம நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்து நாம் மேடைக்கு அன்போடு அழைப்பது டிஎம்எஸ் பரம ரசிகர் டாக்டர் வி சுரேஷ் from சென்னை. அவங்க வந்து ரொம்ப நான் அவங்களுடைய பாட்டை டிஎம்எஸ் பாடல்களை கேட்கும் பொழுதே என்னைய மெய் மறந்துருவேன். அந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய அந்த பாடலை நம்ம கேட்க இப்ப தயாராகிக்கிட்டு இருக்கோம். ஐயா வாங்க. இந்த எங்கே நிம்மதி பாடல் பத்தி ஒரு சின்ன விஷயம். மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் 100 வயலின்கள் உபயோகப்படுத்தி இந்த பாடலை இசையமைச்சிருக்காரு. இந்த பாடலை பதிவு செய்த சவுண்ட் இன்ஜினியர் திரு கே சம்பத் அவர்கள். அந்த காலத்து படங்களை பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு ஜே மாணிக்கம்னு போட்டு உதவி கே சம்பத்னு போட்டிருக்கோம். 80 வயதாகிறது அவருக்கு இப்பொழுது. அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு 3 மாதங்களுக்கு முன்னால் கிடைத்தது. அப்போ அவர் எங்க சொல்றாரு, மெல்லிசை மன்னர் அவர்கள் 100 வயலினை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டர்ல இடமே இல்லை 100 பேரையும் அகாமடேட் பண்றதுக்கு. எல்லா கதவுகளையும் திறந்து விட்டு ஸ்கிரீன் எல்லாம் போட்டு வயலினிஸ்ட் எல்லாரையும் உட்கார வச்சு அந்த பாடலை நான் பதிவு பண்ணினேன். எவ்வளவு அருமையா வந்திருக்கு அப்படின்னு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். டிஎம்எஸ் அவருடைய ஹைலைட்ஸ் அவருடைய பாடல்கள்னா தெள்ள தெளிவான தமிழ் உச்சரிப்பு, பாவம். அந்த இப்ப சொன்னீங்களே ஹைலி எக்ஸ்பிரசிவ். அவர் சொல்வார், பாடும்போது தம்பி உணர்ச்சியோட பாடுங்க தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னால் மறக்க முடியல. நான் அவரோட பல பாடல்களை அவர் சோஃபாவில் ஹாலில் உட்காந்துருப்பாரு. நான் போய் அவரோட மத்தியானம் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போய் அவரோட உட்காந்து பேசி திரு மகாதேவன் அவர்கள் கூட சில முறை நான் பார்த்துருக்கேன் அங்கே. அதாவது அவருடைய பெயர் சிறப்பு ஒன்று எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய தொலைக்காட்சியில் ரொம்ப அழகாக போட்டிருந்தீங்க டைம்லெஸ் மேஜிக் சிங்கர்னு. அதே மாதிரி டிஎம்எஸ்ல கர்நாடக இசையிலே சங்கீத மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்ற தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், சாமா சாஸ்திரிகள் 3 பேரும் அவருடைய இனிஷியல்லே இருக்காங்க. நாங்கள்லாம் கர்நாடிக் இசையை நாங்கள் கற்றுக்கவே இல்லை. ஆனால் கல்யாணி எப்படியா இருக்கும் சிந்தனை செய் மனமே, அட்டானாய் எப்படியா இருக்கும் யார் தருவார் இந்த அரியாசம், லதாங்கி எப்படியா இருக்கும் ஆடாத மனமும் உண்டு, அப்படி இருக்கும். அது மூலமாக தான் நாங்கள் எல்லாம் கர்நாடக இசையை கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வாய்ப்பினை அளித்த இந்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு டிஎம்எஸ் தான் உயிர். என்னுடைய சிஸ்டர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க ஃபோனில் பேசும்போது சொல்லுவாங்க, அப்பா உன்னுடைய பிளட் எடுத்து செக் பண்ணோம்னா எல்லாருக்கும் ஹீமோக்ளோபின் இருக்கும், ஒன்றுல டிஎம்எஸ் ஹீமோக்ளோபின்னு ஒன்று இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறு வயது முதல் அவருடைய பாடல்களை கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்ததே அவருடைய பாடல்கள். ஓகே, ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய ஒரு பாடலை எடுத்து இப்பொழுது நம்ம டாக்டர் பாட போறாரு. எல்லாரும் இப்ப நம்ம ரசிச்சு கேட்கலாம். ஆந்திரால இருந்து வந்திருக்காரு செல்வராஜ். செல்வராஜ், நீங்க ஆந்திரால எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? நான் சீராளாத்துல இருந்து வந்திருக்கேன். சீராளா மாவட்டம். ரைட், ஓகே. இந்த நிகழ்ச்சி நடக்குது, நம்மளும் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு? ஏற்கனவே நான் புதிய நிகழ்ச்சிகள் நான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன், இது வரைக்கும் வந்திருக்கிறேன். அந்த இதில் தான் இதில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில். டிஎம்எஸ் டைம்ஸ் எல்லா ஷோவும் பார்த்துருக்கீங்களா? ஷோவும் பார்த்துருக்கேன். எல்லாம் பார்த்துருக்கீங்க. டிஎம்எஸ் அவருடைய பாடல் எல்லாமே பாடுவீங்களா? பாடுவேன். ஆனால் தற்சமயம் எனக்கு தொண்டை சைடில். இவர் சொன்னார் வரும்பொழுது, நான் 2 நாளாக டிராவல் பண்ணி வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, த்ரோட்டு வேறு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால் என்னால் பாட முடியாது, இருந்தாலும்
டிஎம்எஸ் ஐயா அவர்களை நினைத்து கொண்டா கண்டிப்பா எனக்கு பாட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்காகவும் ஒரு உற்சாகமான கரவொலியோடு அடுத்து நமது செல்வராஜ் அவர்கள் உங்கள் முன். டிஎம்எஸ் ஐயா நமது தமிழ் இனத்துக்கும் நமது இசை குழுவினர்களுக்கும் கிடைத்த அவர் ஒரு பொக்கிஷமானவர். அவர் யாருக்குமே கிடைக்காதவர். அவர் வானத்திலிருந்து கிடைத்த நட்சத்திரம் போன்றது. அவரை போல யாராலும் பாடவும் முடியாது, வரவும் முடியாது என்பது நாம் எல்லோருடைய எண்ணங்களும் இருக்கிறது, எல்லார் மனதில் இருக்கிறது.